ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் நான் 8 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. பட் எனக்கான ஒரு பிளேஸ் கிடைக்காதா, அந்த அங்கீகாரம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கிடைக்காதான்னு நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. நாங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கான பாசிட்டிவ் தாட்ஸை கீப் ஆன் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் பீப்புள் லுக்கிங் ஃபார் நெஃப்ட் இந்த மாதிரியான காலேஜஸில் போய் படிக்கணுங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 30 lakhs 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நெஃப்டில் அவங்க முடிச்சுட்டு வர அதே ப்ராக்டிக்கல் எஜுகேஷனோட கம்ப்ளீட் நாலேஜ் அவங்க வந்து இந்த 1 yearலேயே தே கேன் கெயின். ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வருவாங்கிறது தெரியாது. டே பை டே இன்க்ரீஸ் ஆகி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இருந்தது. ஃபேமிலி சப்போர்ட்லாம் வர முடியாது. ஒரே ஒரு இதுதான், நம்ம என்ன செய்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தொடர்ந்து செஞ்சோம்னா போதும், சக்ஸஸ் ஆகும். பண்ணி செய்யணும். ஹாய் மேம், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அவார்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் நான் 8 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. பட் எனக்கான ஒரு பிளேஸ் கிடைக்காதா, அந்த அங்கீகாரம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கிடைக்காதான்னு நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. ஸோ மனிஷ் என்னை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நான் நம்பலை. சரி ஓகே, ஏன்னா நான் நிறையா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது இருக்கு. ஸோ நம்மளை தேடி ஒரு நாள் வருன்றதுக்காக தான் நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டே இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாரோட சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும்தான். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்ல யாருமே இல்லை. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் வரதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்திருக்காங்களா? உங்களோட பேஷனே இதுதானா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி எனக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ அப்படி இருந்து தான் நான் +2 வரைக்குமே இருந்தது. பட் +2ல் நான் டாப்பர். ஸோ இன்ஜினியரிங் தான் படிச்சாகணும்னு சொல்லிட்டு என்னை தள்ளிட்டு போயிட்டு இன்ஜினியரிங் போய் சேர்த்து விட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், உங்களுக்காக நான் படிப்பேன், எனக்காக நான் படிக்க மாட்டேன்னு. ஸோ அங்கேயும் நான் 83% தான் வெளியில் வந்த, அரியர்லாம் எதுவுமே இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் என் டேடி சொன்ன ஒரே ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ நீ அதை படி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ வருஷம் வேஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து ட்ரீம் பண்ணுறாங்கன்னா அப்போவே அந்த ஏஜ் இருக்கும்போதே, அந்த டைம் இருக்கும்போதே அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் இவ்வளோ லேட்டாக அச்சீவ் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இருந்திருக்காதுன்னு நான் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுதான். ஸோ அது வந்து அப்போ எனக்கு அந்த டைம் இருந்துச்சு, அந்த ஓடுறதுக்கான அந்த ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய சாதிச்சிருப்பேன்றது தான் என்னோட இது. ஸோ இப்போ ஓடுறது எனர்ஜி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட கெரியர் க்ரோத்தும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த அவார்ட் சார். தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அவார்ட்? அவார்டு வாங்கினது உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தாங்க சார் இருக்குது. அதுவும் நம்ம ஒரு ஃபீல்டில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷனாக இருக்குங்க சார். வெரி நைஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் ஜேர்னின்றதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாங்க சார். ஆரம்பித்த நாளை இப்போ இந்த நாளில் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? இப்போ இந்த நாள்லேருந்து நம்ம அதை யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ என்லெஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக ஜாபுக்கு போய் அந்த கண்ட்ரியில் இருந்து அங்கே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி ஸோ சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயங்க சார். நாங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கான பாசிட்டிவ் தாட்ஸை கீப் ஆன் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். எனக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இது ஒன்று நடந்துச்சு, நாங்கள் அதை அப்படியே கடந்து வந்துட்டோம் அப்படின்னு. எப்படி சொல்கிறது, மார்னிங் 6 o'clock கூட இருக்கும். 6 to until 9 வரைக்கும்லாம் ஏர்போர்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய ஹார்ட் ஜேர்னி கடந்து தான் இன்றைக்கி ஒரு கம்பெனி, நாங்கள் ஆல்மோஸ்ட் 20 people என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். நைஸ். ஹூஸ் யுவர் பிகஸ்ட் சப்போர்ட் இன் யுவர் ஜர்னி? ஸோ எங்கள் ஜேர்னியில் பிக்கஸ்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா எங்கள் டீம் தான். ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாஃப். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்போ எங்கள் கம்பெனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். 24/7 உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கள் கம்பெனியோட குட் ரிவ்யூஸ் ப்ளஸ் இன்றைக்கி நாங்கள் இந்த பொசிஷன் வந்தது காரணமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் எங்கள் ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலிஸ். ஸோ இவங்க எல்லோரும் தான் நம்மளோட சப்போர்ட்டுக்கு
ரொம்ப பெரிய காரணங்க சார். வெரி நைஸ் சார். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் மேலும் Correct, மேலும் நீங்க correct. போகணும். எங்க டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ரொம்பவே ரொம்ப நன்றி. thank you. தேங்க்யூ ஃபார் யர் டைம். Thank you so நன்றி. much. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நைஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். Thank you, thank அவுட்ஃபிட் you so ரொம்பவே much. அழகா இருக்கு. ஸோ அவார்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி இந்த அவார்ட் வந்து 2024ல ஐகானிக் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஓகே. இன்னைக்கு அது ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா ஒரு அவார்டை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ தேங்க் மனிஷ் சார் ஃபார் திஸ். இந்த ஐகானிக் அவார்ட் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டியூட்டும் வந்து கூடவே சேர்ந்து வளர்ந்தவங்க தான். ஆல்மோஸ்ட் 2016 தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். போட்டிகா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2018ல் when I was moving on to the IRS Fashion Institute start பண்ணப்போ from that time he recognized me and giving such honors ன்றது it's being a very happiest moment. Thank Yes, you so ma'am. much. The Fashion Institute அப்படின்ற மாதிரி ரன் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதை பத்தின ஒரு டவுட் இருக்கு. Why a person should choose a fashion institute அப்படின்றது? Fashion Institute. Yes. Because of course நீங்க கேட்ட question வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு question. Okay, ma'am. Because people looking for a NEFT இந்த மாதிரியான காலேஜஸ்ல போய் படிக்கணுங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வொகேஷனல் எஜுகேஷன்ஸ்னு வரும்போது டிப்ளமோ எஜுகேஷன்ஸில் they need not spend much. அவங்களுக்கு ஒரு 30 lakhs 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நிஃப்டில் அவங்க முடிச்சுட்டு வர அதே ப்ராக்டிக்கல் எஜுகேஷனோட கம்ப்ளீட் நாலேஜ் அவங்க வந்து இந்த 1 yearலேயே தே கேன் கெயின்றது தான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் வி கேன் ப்ரொவைட் ஆல் கைண்ட் ஆஃப் எனிவேர் எனி வேர்ல்ட் லெவலில் குளோபலைஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் லண்டன் அகாடமி ஆஃப் சர்டிஃபிகேஷனோடவே ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 100% பிளேஸ்மெண்ட்ஸோட தே ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹை லெவல் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Yes. Why the fashion designing அந்த ஒரு ஃபீல்டு வந்து ஏன் காஸ்ட்லியாக இருக்கு? அஃப்கோர்ஸ் பிகாஸ் அதுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஸ்கில் அவங்க லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால காஸ்ட்லியாக இருக்குது. ஓகே மேம். லாஸ்ட் பட் எங்களோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு we are charging only 90,000. அதுலேயே வந்து we are teaching women's fashion, kids fashion, men's fashion மூணுமே டீச் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அதில் வந்து அவங்க they are learning இந்தியன் ஸ்டைல், இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் as well as வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ். மாஸ்டர்ஸில் இன்னுமே ஹார்டிகல்ச்சர் ஃபேஷன்ஸ் அண்ட் ஈவன் ப்ரைடல் ஃபேஷன்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்னுமே பெஸ்ட்டாக படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவன் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருதுனாலும் they'll be able to make that kind of a fashion. அவங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸே எங்களோட ஸ்டடீஸ் கொடுக்குது. எங்களோட கரிக்குலம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீஸை ஓப்பனாக பப்ளிக் ஃபோரம்ல சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஓப்பனாக இது வரைக்கும் யாருமே கேட்டு சொன்னதே கிடையாது. அப்படியே வளர்த்துடுவாங்க. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நன்றி. வணக்கம். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த அவார்ட். அவார்டு வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ஸோ ப்ரவுட். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்குது. ஓகே, நைஸ் மேம். ஸோ உங்கள் ஜேர்னின்றது வந்து ஒரு நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னியை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வருவேங்கிறது தெரியாது. பட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இருந்தது. ஃபேமிலி சப்போர்ட்லாம் வர முடியாது. திரும்பி பார்க்கும்போது எப்படி வந்தோங்கிறது தான் எனக்கு ஒரு ப்ராசஸாகவே இருக்குது. வருவோமானே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, பட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பேன் இந்தியா அளவுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதர் கண்ட்ரிக்கும் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெரி நைஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அவார்டு வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஃபீல்டில் இது ஃபஸ்ட் அவார்டு நான் வாங்கியிருக்கிறது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஐகானிக் அவார்ட்லேருந்து வாங்குறது இன்னுமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் ஃபீல்டில் வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள், யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்கணும்? ஒரே ஒரு இதுதான், நம்ம என்ன செய்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தொடர்ந்து செஞ்சோம்னா போதும் சக்ஸஸ் ஆகலாம். வெரி ஒரே ஒரு பி பேஷன். நம்ம செய்கிறத வந்து லவ் பண்ணி செய்யணும். ஒரு பிஸ்னஸாவோ மணி மோட்டிவாவோ செய்யக்கூடாது. அதை வந்து எந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணுறோமோ அது நம்மளை லவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பெரிய ஆளாக எல்லாம் அவ்வளோ. சார், நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, Yes. ஒரு லெவலில் இருக்கீங்க. Yes. நெக்ஸ்ட் நான் எந்த இடத்துக்கு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த இடத்துக்கு போகணுன்னா இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா பெரிய பெரிய ஸ்டேஜில் அவார்டு வாங்கணும். ஓகே.
என்னோட மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கற்றுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுது. அதுக்கு வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு காலேஜ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அதான் என்னுடைய எய்ம். வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.